ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்பைடி. இன்றைக்கி டே 2 ஆஃப் மைன்கிராஃப்ட் சர்வைவல். இன்றைக்கி நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். அதுவும் சாதாரண வீடு இல்லை, செரி பிளாசம் ஹவுஸ். வாங்க நம்ம அதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. சரி, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு கேம்குள்ளே வந்தால் பார்த்தா இங்கே லெஃப்ட்லேயே ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தான். சரி, அவனை ஒரு அடியை போட்டு விடுவான்னு அவனை முடிச்சு தள்ளியாச்சு. அவன் கையிலேருந்து கொஞ்சம் போன் எடுத்துட்டோம். அவனை அடித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளோட வெப்பன்ஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணலான்னு ஒரு கேவ் இருந்துச்சு பக்கத்துலேயே. அங்கே போய் ஸ்டோனாக மாற்றிக்கலாம் நம்மளோட வெப்பன்ஸை மட்டும். அதனால் கொஞ்சம் ஸ்டோன்ஸு, அதில் கோல் அதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே இங்கே வேறு கிராஃப்டிங் டேபிளை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிராஃப்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வீடு கட்டுற வேலையை பார்க்கலாம். இருக்கிற வுட்டை வச்சு முதல்ல ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஆக்ஸ் பண்ணிப்போம். அது கூடயே ஃபர்னஸ் ஒன்று பண்ணிக்கலாம். ஃபுட்பால் வேறு கம்மியாக இருக்குது. நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்த போர்க்கை போட்டு கொஞ்ச நேரம் குக் போகணும். அந்த கேப்பில் நம்ம போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான வுட்டு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வுட்டு தேவை இந்த செரி பிளாசம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு. வாங்க போய் வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் கிளியர் பண்ணினேன், இந்த இடத்த கொஞ்சம் அசிங்கமாக இருந்ததுனால. வாங்க போகலாம். அப்படியே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 5 விலாகை முதல்ல போட்டிருப்போம் மேலே. அந்த மாதிரி 4 இடத்துல நம்ம போடணும். கரெக்டாக 4 இடம் போட்டு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இதுதான் நம்ம வீட்டோட 4 தூண். பார்த்துக்கோங்க, 1 2 3 4 தூண். இதுக்கப்புறம் அப்படியே கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்க வுட் எல்லாத்தையும் மொத்தமாக பிளாங்காக மாற்றிக்கலாம். ஏன்னா பிளாங்க்கு தான் கொஞ்சம் அழகாக இருக்கும், நம்மளுக்கு நிறையாவும் யூஸ் ஆகும். அதனால தான் பிளாங்காக மாற்றிட்டு பிளாங்கில் கட்ட ஆரம்பிக்கலாம். அப்படியே ஒரு ரோ ஃபுல்லாக கட்ட ஆரம்பிப்போம். அப்புறம் மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து டைம்லெஸ் போட்டு விட்றேன், எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரோ, இந்த ஒரு ரோ வச்சு தான் மொத்தம் நம்ம வீடுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு 4 சைடும் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வாசலுக்கு மட்டும் டோரை போட்டுட்டு அப்படியே இந்த கேப்புக்கெல்லாம் வந்து நான் வந்து கண்ணாடி வைக்கலான்னு ஆசையாக இருக்குது. அது வச்சா அழகாக இருக்கும். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு டோர் வச்சிடலாம். அப்புறம் போய் இந்த கேப்புக்கெல்லாம் வந்து நான் கண்ணாடி போடலான்னு இருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கிற 3 லாக் வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போய் டோர் வைப்போம். பிங்க் கலரில் வச்சுக்கலாம், ஏன்னா செரி பிளாசமில் கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு டோர் வச்சாச்சு. அவ்வளோதான். போய் இப்போ வந்து கிளாஸு, அதுக்கு வந்து சாண்டு வேணும். அதனால் கீழே ஒரு இடம் பார்த்துருக்கேன், அங்கே போய் சாண்டு எடுத்துகிட்டு வந்து
அதை ஃபர்னஸில் போட்டு கிளாஸ் ஆகிக்கலாம். வாங்க போயிட்டு சாண்ட் எடுத்துகிட்டு வருவோம். நான் கீழே இறங்கும் போது தான் பார்த்தேன், நம்ம இருக்கிறது மலை கிடையாது, நம்ம மலையே ஒரு கேவாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த வீடியோ கண்டிப்பாக மைனிங் வீடியோ தான் வரும். அதுக்கு நம்ம இந்த கேவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு மைனிங் வீடியோ போட்டுடலாம். வாங்க நம்ம போய்ட்டு அந்த சாண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ மைனிங்காக இருக்கும். ஸ்டே டியூன்டு. கையெழுத்து அன்னொருவன் வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவன் வந்திருக்காடு. களமோ அவன் மூச்சரிய, மயிர்கால்களும் கூச்சரிய, வச்சம் அவன் வந்திருக்காடு. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா. நம்ம எத்தனை வந்த அயனெல்லாம் ஃபர்னஸில் போட்டிருக்கோம். அந்த கேப்பில் இங்கே இருக்க செரி பிளாசம் ஃப்ளார்ஸ்லாம் கொஞ்சம் வீட்டில் நல்லா இல்லை, அதனால் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் அந்த அயனை எடுத்துகிட்டு சாண்டு போட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கிளாஸ் ரெடி பண்ணிட்டு இது உள்ளே இருக்கிறதெல்லாம் கிளாஸ் போட்டுட்டு அடுத்து நம்ம பெட்டு, ஃபர்னஸு, கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரூஃபுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கேன். வாங்க அதை நம்ம இன்னும் வீடியோ போகிறதுல பார்க்கலாம். அந்த எடுத்த அயனை வச்சு நான் ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து ஒரு அயன் பிக்கால் செஞ்சுட்டேன். அதுக்கடுத்து ஒரு ஷியர்ஸ், இதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒன்றும் இல்லை. ஷியர்ஸை வச்சு நம்ம இந்த லீவ்ஸ் எடுத்துப்போம். இந்த லீவ்ஸை வச்சு தான் நம்மளோட வீட்டோட டாப்பே இருக்க போகுது. வாங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்த மொத்த லீவ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மேலே ஏறிப்போம், அதுக்கடுத்து ஒரு லேயர் போடுவோம். மற்ற எல்லாத்தையும் மறுபடியும் டைம் லேப்ஸ் தான். ஒரு லேயர், ஏன்னா இந்த லேயர் போடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது. நான் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன், ஆனால் லீவ்ஸ் ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகுது. மறுபடியும் அதை வெட்டி மறுபடியும் எடுத்து மறுபடியும் வெட்டி, இதே தான் நடந்தது. வாங்க நான் முழுசாக கட்டிட்டு உங்களை காட்டுறேன். வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்கும். அவன் மேலிடிக்கும் கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிடணும். பல பேர் முகமா இன்னி ஆடுற புலிதானே. அப்படியே நான் வீடியோ கட்டி முடிச்சிட்டேன். இதுதான் வீட்டோட அவுட்லுக்கு. சரி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் பேக்கில் பார்த்தா ஒரு க்ரீப்பரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எடுத்தான் பாரு ஒரு ஓட்டம். போய் அவனை பொறுமையாக முடிச்சு தள்ளிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நம்ம வீட்டோட அவுட்லுக்கு. இங்கே தெரியுது பாருங்கள், பேக்ரவுண்டில் எப்படி இருக்கு பாருங்கள். அப்புறம் இதுதான் நம்ம வீட்டோட அவுட்லுக்கு. அப்புறம் வாங்க உள்ளே போவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இருங்க, ஐயோ அந்த செரி பிளாசம் விழுறத பாருங்கள். அப்புறம் நம்ம கண்ணாடி போடுறதே நான் மறந்துட்டேன். அப்புறம் போட்ட கண்ணாடியில் எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு
அவ்வளோதான் காய்ஸ், கிளாஸ்லாம் போட்டுட்டேன். நம்ம வெற்றிகரமாக நம்ம வீட்டை கட்டிட்டோம். இதுதான் நம்ம வீட்டோட அவுட்லுக்கு. ஓகே காய்ஸ், நம்ம வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ மைனிங் வீடியோ இருக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.